ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருக்குமே திருவிழான்னா ரொம்ப பிடிக்கும். அதுவும் நம்ம வெளியூரில் இருந்து நம்ம ஊர் திருவிழாவுக்கு நம்ம போகும்போது நம்மளோட சந்தோஷமே அதிகம்தான். நம்ம கொண்டாடுற எந்த பண்டிகையாக இருந்தாலும் நம்மளுடைய உறவினர்கள், நம்மளுடைய பழைய நண்பர்களோடு நாம் இருக்கிற அந்த நாட்கள் நமக்கு பசுமையான நினைவுகளாகவே இருக்கும்ல. நாம் வீடியோவில் ஃபெஸ்டிவல் டைமில் நம்ம பேசக்கூடிய உரையாடல்களை இங்கிலீஷில் கற்றுக்க போகிறோம். இப்போது நம்ம ஊருக்கு போனோம் அப்படின்னா அங்கே இருக்கிறவங்க நம்மக்கிட்ட கேட்பாங்க, எப்பொழுது வந்தீங்க? நம்ம கூட புதுசாக யாரையாவது பார்க்கும்போது எப்போ வந்தீங்க ஊர்லேருந்து அப்படின்னு நம்ம கேட்போம்ல. இதை எப்படி இங்கிலீஷில் கேட்கணும் அப்படின்னா, வென் டிட் யூ கம்? வென் டிட் யூ கம்? எப்பொழுது வந்தீங்க அல்லது எப்பொழுது வந்தீர்கள்? வென் டிட் யூ கம்? எவ்வளவு நாள் விடுமுறை? நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருந்துட்டு நம்ம போகிறோம் அப்படின்னா கேட்பாங்கல்ல, எவ்வளோ நாள் லீவு அப்படின்னு. நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ்ட்டு கூட நம்ம கேட்போம், எவ்வளோ நாள் விடுமுறை அப்படின்னு. இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா, ஹவு மெனி டேஸ் ஆஃப்? ஹவு மெனி டேஸ் ஆஃப்? எவ்வளவு நாள் விடுமுறை? நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள், உறவினர்கள் எல்லாரும் வந்துட்டாங்களா? உறவினர்கள் எல்லாரும் வந்து விட்டார்களா? இதை நம்ம எப்படி கேட்கலாம்? ஹாவ் ஆல் த ரிலேட்டிவ்ஸ் அரைவ்டு? ஹாவ் ஆல் த ரிலேட்டிவ்ஸ் அரைவ்டு? எல்லா உறவினர்களும் வந்துட்டாங்களா? நெக்ஸ்ட் ஒன், திருவிழா எத்தனை நாள்? நம்ம ஊருக்கு போகும்போது ஒருவேளை நம்ம கூட ஒர்க் பண்ணுறவங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கூட்டிகிட்டு போயிருந்தால் அவங்க கேட்பாங்கல்ல, பண்டிகை எத்தனை நாள் நீங்கள் கொண்டாடுவீங்க அப்படின்னு நம்ம கேட்பாங்க இல்லையா. அதை எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, ஹவு லாங் இஸ் த ஃபெஸ்டிவல்? ஹவு லாங் இஸ் த ஃபெஸ்டிவல்? திருவிழா எத்தனை நாள்? நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், இந்த வருடம் என்ன சிறப்பு? இந்த வருடம் என்ன சிறப்பு? இதை எப்படி கேட்கலாம் அப்படின்னா, வாட் ஸ்பெஷல் அபவுட் திஸ் இயர்? வாட் ஸ்பெஷல் அப்படின்னா என்ன சிறப்பு? அபவுட் திஸ் இயர், இந்த வருடம். இந்த வருடம் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்குறதுக்கு வாட் ஸ்பெஷல் அபவுட் திஸ் இயர் அப்படின்னு கேட்கணும். திருவிழாவுக்கு வருவது உங்களுக்கு பிடிக்குமா? இதை இங்கிலீஷில், do you like coming to the festival? Do you like coming to the festival? உங்களுக்கு திருவிழாவுக்கு வருவது பிடிக்குமா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், உறவினர்களோடு இருப்பது மகிழ்ச்சி. நம்ம சொல்லுவோம்ல, என்னதான் இருந்தாலும் நம்ம அப்பா அம்மா அக்கா நம்ம ரிலேட்டிவ்ஸோடு இருக்கிறது கண்டிப்பாகவே நமக்கு சந்தோஷமாக இருக்கும் இல்லையா. ஸோ உறவினர்களோடு இருப்பது மகிழ்ச்சி அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? Being with relatives is a joy. Being with relatives is a joy. உறவினர்களோடு இருப்பது மகிழ்ச்சி. சிறப்பு விருந்தினர் யார்? சிறப்பு விருந்தினர் யார்? இதை எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, who are the special guest? Who are the special guest? சிறப்பு விருந்தினர் யார்? நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், உங்கள் பழைய நண்பர்களை சந்தித்தீர்களா? உங்கள் பழைய நண்பர்களை சந்தித்தீர்களா? நம்ம ஊருக்கு போனோம்னாலே நம்மளோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே நிறைய பேர் இருப்பாங்கல்ல, அவங்களெல்லாம் நம்ம மீட் பண்ணுறது ரொம்ப நமக்கு ஹாப்பியாக இருக்கும். ரொம்ப வருஷம் கழித்து நம்ம மீட் பண்ணுவோம், நிறைய விஷயங்களை அவங்களோட நம்ம ஷேர் பண்ணிக்குவோம் இல்லையா. ஸோ உங்கள் பழைய நண்பர்களை சந்தித்தீர்களா அப்படின்னு கேட்குறதுக்கு நம்ம இங்கிலீஷில், டிட் யூ மீட் யுவர் ஓல்ட் ஃப்ரெண்ட்ஸ்? டிட் யூ மீட் யுவர் ஓல்ட் ஃப்ரெண்ட்ஸ்? உங்கள் பழைய நண்பர்களை சந்தித்தீர்களா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், எந்த ஊரில் இருந்து வந்திருக்கிறீர்கள்? எந்த ஊரில் இருந்து வந்திருக்கிறீர்கள்? ஒருவேளை நம்ம ஃபெஸ்டிவல் டைமில் புதுசாக நம்ம யார் கூடயாவது பேசுகிறோம், நமக்கு ஃப்ரெண்டாக புதுசாக கிடைக்கிறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட நம்ம கேட்போம்ல, நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க அப்படின்னு நம்ம கேட்போம்ல. இதை எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, விச் சிட்டி ஆர் யூ ஃப்ரம்? விச் சிட்டி ஆர் யூ ஃப்ரம்? நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க? இப்போ அவங்க நான் பெங்களூர்லேருந்து வர்றேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் பெங்களூரில் இருந்து வருகிறேன். இதை நம்ம எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? ஐ ஆம் ஃப்ரம் பெங்களூர். ஐ ஆம் ஃப்ரம் பெங்களூர். நான் பெங்களூரிலிருந்து வருகிறேன். நெக்ஸ்ட் ஒன்,
எப்பொழுது ஊருக்கு செல்வீர்கள்? எப்பொழுது ஊருக்கு செல்வீர்கள்? நம்ம பேச்சு வழக்கில் கேட்போம் இல்லையா? பண்டிகைலாம் முடிஞ்சோடனே போயிடுவியா? இல்லை இன்னும் கொஞ்ச நாள் இருந்துட்டு போவியா? உனக்கு எவ்வளோ நாள் லீவ் இருக்குது? எப்போ நீ போவ? அப்படின்லாம் நம்ம நிறைய கேட்போம்ல. ஸோ எப்பொழுது ஊருக்கு செல்வீர்கள் அப்படின்னு கேட்குறத நம்ம இங்கிலீஷில் when will you go to town? when will you go to town? எப்பொழுது ஊருக்கு செல்வீர்கள்? நெக்ஸ்ட் ஒன், புதிய ஆடைகள் வாங்கி விட்டீங்களா? புதிய ஆடைகள் வாங்கி விட்டீர்களா? நம்ம பண்டிகைனாலே நம்ம கண்டிப்பாகவே நிறைய புது ட்ரெஸ் எல்லாருக்குமே நம்ம எடுத்துகிட்டு போவோம் இல்லையா? ஸோ இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? புதிய ஆடைகள் வாங்கி விட்டீர்களா? ஹாவ் யூ பாட் நியூ ட்ரெஸ்? ஹாவ் யூ பாட் நியூ ட்ரெஸ்? நீங்கள் புதிய ஆடை வாங்கி விட்டீர்களா? ஹாவ் யூ பாட் நியூ ட்ரெஸ்ஸஸ்? நெக்ஸ்ட் ஒன், திருவிழாவில் என்ன பொருள் வாங்கினாய்? திருவிழாவில் என்ன பொருள் வாங்கினாய்? நம்ம பண்டிகைக்கு நம்ம ஊருக்கு போனாலே நிறைய டைம் நம்ம அங்கே நிறைய ஷாப்லாம் இருக்கும், நம்ம கண்டிப்பாக நிறைய பர்ச்சேஸ்லாம் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அங்கே நீ என்ன பொருள் வாங்கின அப்படின்னு யார்ட்டையாவது நம்ம கேட்கணும் அப்படின்னா நம்ம அதை எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில்? திருவிழாவில் என்ன பொருள் வாங்கினாய் அப்படின்னு கேட்குறதுக்கு நம்ம எப்படி கேட்கலாம்? வாட் டிட் யூ பை அட் த ஃபெஸ்டிவல்? வாட் டிட் யூ பை அட் த ஃபெஸ்டிவல்? திருவிழாவில் என்ன பொருள் வாங்கினாய்? நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். திருவிழாவில் சிற்றுண்டி கடைகள் மிக அருமையாக இருந்தது. திருவிழாவில் சிற்றுண்டி கடைகள் மிக அருமையாக இருந்தது. இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா the snack stalls at the festival very fantastic. திருவிழாவில் சிற்றுண்டி கடைகள் மிக அருமையாக இருந்தது. நெக்ஸ்ட் ஒன், விளையாட்டு போட்டிகள் உங்களுக்கு பிடித்திருந்ததா? நம்ம ஊர் திருவிழானாலே நிறைய விளையாட்டு போட்டியெல்லாம் வைப்பாங்க இல்லையா? நிறைய போட்டிகள்லாம் நடக்கும். ஸோ இந்த விளையாட்டு போட்டிகள் உங்களுக்கு பிடித்திருந்ததா அப்படின்னு நம்ம கேட்கணும் அப்படின்னா எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில்? Do you like sports competitions? Do you like sports competitions? விளையாட்டு போட்டிகள் உங்களுக்கு பிடித்திருந்ததா? இன்னும் கொஞ்ச நாள் இருந்துவிட்டு போங்க. இன்னும் கொஞ்ச நாள் இருந்துவிட்டு போங்க. Stay a little longer and leave. Stay a little longer and leave. நீங்கள் வந்தது மகிழ்ச்சியாக இருக்கிறது. நீங்கள் வந்தது மகிழ்ச்சியாக இருக்கிறது. Glad you come. Glad you come. இந்த திருவிழாவை நான் மறக்க மாட்டேன். இந்த திருவிழாவை நான் மறக்க மாட்டேன். I will never forget this festival. இந்த சேனல் இப்போதான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.